முதல்ல கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன சஸ்பென்ஸ் காத்திருக்குது. நாட்டில் என்னென்னா ரோடு வசதி இல்லாதனால அங்கே உள்ள மக்கள் எல்லாருமே சேர்ந்து அங்கே உள்ள அரசாங்கத்திட்ட ஒரு மனு கொடுக்குறாங்க, எங்களுக்கு ரோடு வசதி ஏற்படுத்தி தரணும்னு. அப்போ அந்த அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா ஒரு போடுங்கன்னு அந்த பொறுப்பு ஒப்படைக்கிறாங்க. இன்னொரு டீமை பிரித்து அந்த டீம்கிட்ட நீங்கள் ரோட்டுக்கு அடியில் ஓசு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. ஆனால் இந்த டீமை கோஆர்டினேட் பண்ண ஒரு தலைவரை ஒருத்திக்கு அவங்க தேர்ந்தெடுக்கவே இல்லை. வேகமாட்டு ரோடை போட்டு முடிச்சாங்க. ரெண்டாவது ஒரு டீம் என்ன செஞ்சாங்கன்னா அந்த ரோடை வேகமாக தோண்டிட்டு அடியில் ஓசை போட்டு விட்டாங்க. இப்போ அந்த ரோடு முதல்ல எப்படி இருந்தோ அதே மாதிரியே பாலடைஞ்சு ரோடு வசதி இல்லாமலே ஆகி போச்சு. ஏன்னா ரெண்டாவது வந்தவங்களுக்கு ரோடை தோண்டி எடுத்துட்டாங்க. ஒரு டீம் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள்கிட்ட ரோடை போட பொறுப்பை சொன்னாங்க, நாங்கள் போட்டோம், இந்த வேலையை முதல்ல செய்யணும்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கள்கிட்ட லிஸ்ட்டு தரவே இல்லையே அப்படின்னு. மக்களை இப்போ பாருங்கள், இந்த கதை எந்த நாட்டுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க.